சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. நல்ல அப்பனுக்கு பிறந்த நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ, இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கோம். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா, தமிழர் தந்தை. ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம். எடுத்து கொடுத்துட்டேன். அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர். அவர் தான். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே வச்சு ஏமாத்துறாங்க. அவன் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராட். சட்டப்படி பார்த்தால் அந்த பேரை வைக்க கூடாது. ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே. அவங்க ரவுக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே. உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்க. இங்க இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். 1967 தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுக ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு, நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தா இந்த கேள்விக்கு பதில் தைரியமா கேட்கணும். வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நல்ல அப்பனுக்கு பிறந்த நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ, இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கோம். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா, தமிழர் தந்தை. அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன். அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுக சேரும் போது கட்சியை கலைக்கல.